அப்படி அவர் முழங்கால் படியிட்டு தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் தேவாதி தேவனுக்கு நன்றி உள்ளதோடு வாயை தந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் 10 மாதங்கள் கடக்க செய்து இந்த 11ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாள் கால வேளையில அடியனையும் உங்களையும் காண செய்த கிருபைகளுக்காக எல்லாரும் வாய்க திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கொஞ்சம் பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை கொடுத்த தெய்வமே உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் இந்த ஆராதனையை முழு பொறுப்படுத்தி நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக இந்த நாளில் நடக்கத்தான் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்து விசேஷித்ததுமாய் இந்த நாளின் திருவிருந்து ஆராதனையை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக நம்ம திலகுதான் அருமையான ஜாய் சிஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமீன். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடல்களை அருமையான வாலிப பிள்ளைகளோடு சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா என்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசுயா. ஒரு விஷயம் பாடுவோமா? நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசுயா. ஒவ்வொரு நாளும் எனது கண்மன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். ஒவ்வொரு நாளும் எனது கண்மன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். வலப்பக்கத்தில் இருப்பதனால் என் வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசுயா. கரங்களை தட்டி உற்சாகத்தோட கரங்களை தட்டி பாடுவோமா? உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே, உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. நிம்மதியே நிரந்தரமே அப்பா, நிம்மதியே என் நிரந்தரமே, என் நினைவெல்லாம் ஆள்பவரே, என் நினைவெல்லாம் ஆள்பவரே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா,
கதறுகிறேன். ஐயாவும் தாகம் எனது ஏகம், அடிமை நான் கதறுகிறேன். என் ஜனங்கள் அறியணுமே, அறியணுமே, ரட்சகருமை தேடணுமே, என் ரட்சகருமை கரவை தட்டி பாடுவோமா? நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, உம்மை தானே செய்யா. ஹalleluya, ஹalleluya. இரண்டாவது பாடலாக பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் அப்படின்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமை கண்டு பாடுவோமா? சுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே, பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே, தேடினதால் கண்டடைந்தே, தேடினதால் கண்டடைந்தே, பாடின பாடல்கள் ஈந்தளித்தேன், பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது என்னையா புது பலத்தான், புதிய கிருபை புது கவியாய், புது என்னையால் புது பலத்தான், புதிய கிருபை புது கவியாய், நிரப்பினிதல் நடத்துகிறீர், நிரப்பினிதல் நடத்துகிறீர், நூதன சாதனை சேர்த்திடுவீர், பாதம் பணிந்தேன் என்னாலும் துதிய உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக் அளித்தீர், நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக் அளித்தீர், திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல், திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல், தீவிரம் வந்தனை பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உற்சாகத்தோடு என் தேவாதி தேவனை மகிமைப்படுத்தும்படியாக முன் செல்லும் உன் சமூகம் எனக்கு அளிக்கும் நீரை பாடுது, என் முன் செல்லும் உன் சமூகம் எனக்கு
இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேனாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாய் நம்மளோடு கூட இடைப்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்படி நாம யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்ம திலக்கு தான் அருமையான சிஸ்டர் பிலோமேரி புருஷோத்தமன் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 139 சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? சங்கீதம் 139. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறீர். என் வழியெல்லாம் உமக்கு தெரியும். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தின் மேல் என் மேல் வைக்கிறீர். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் விடிய காலத்துக்கு சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றிலும் வெளிச்சமாய் இருக்கும். நீர் என் உள்ளந்தரிகளே கை கொண்டு இருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவர்கள். அவைகள் தொகை எவ்வளவா அதிகம். தேவனே, நீ துன்மார்க்கனை அழித்தீர், ஆனால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களே நான் பகைக்காமலும் உமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களே அருவருக்காமலும் இருப்பேனோ. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டே என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ சிஸ்டர். நம்ம யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமை வாசிப்போமா? 9, 10, 14. நான் விடியற் காலத்துக்கு செட்டைகளை எடுத்து அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உமது கிரியை அதிசயமானவை நன்றாய் தெரியும். கத்த தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவன் அபிரதம் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. நம்ம நேரடியாய் தேவ செய்திக்கு நிறைய கடந்து செல்வோம். என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எத்தனை பேர் இந்த நல்ல சந்தோஷமா வந்திருக்கான்னு சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்குள்ளாக, இந்த நாளுக்குண்டான வார்த்தைக்குள்ளாக கடந்து வருவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை மாத்திரம்
நாம் அனைவரும் ஒருமனப்பட்டவர்களாய் சத்தத்தை உயர்த்தி சொல்ல போகிறோம். அவை இன்னும் கொஞ்சம் வால்யூம் ரைஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இருங்க, நீங்க மட்டும் சொல்லுங்க, ஜென்ஸ் சைடுல மட்டும். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் சவுண்ட் கம்மி ஆயிடுச்சு? சவுண்ட் ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பலவிதமான அசைவுகள் பலவீனத்தின் நிமித்தமாய், பண கஷ்டத்தின் நிமித்தமாய், போராட்டங்கள் நிமித்தமாய், வியாதியின் நிமித்தமாய், எல்லாவித குடும்ப பிரச்சனைகள் நிமித்தமாய் பலவிதமான அசைவுகளோட காணப்படுகிறதான தேவ பிள்ளையே, என் தேவன் இந்த நாள் கால வேளையில இந்த மாதத்துல உங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு வார்த்தை, இந்த மாதத்துல நான் உங்கள் பக்கத்துல வலது பக்கத்துல இருக்கிறபடினாலே நீங்கள் அசைக்கப்பட போவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவித சோதனைகள், பலவித காரியங்களை பார்த்து பயந்து காத்து கொண்டிருக்கிறதான தேவ ஜனமே, அசைக்கப்பட போவதில்லை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. கடகடன் வாசித்து கடந்து போவோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. யாரு பிரதர்ஸ்? யாரு என் கூட பேசுனீங்கன்னா டக்கு டக்குன்னு முடிச்சிரு. யார் அசைக்கப்படுவதில்லை? சித்திரமா, நீதிமான் என்ன? உண்மையுள்ளவன், உத்தமன், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யாதவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒழுக்கம் உள்ளவன், டைமுக்குனா டைமுக்கு வந்து ஆராதிக்கிறவன், தேவனுக்கு உண்மையா இருக்கிறவன், தேவனை உண்மையாய் பற்றி கொள்ளுகிறவன், தேவனை உண்மையாய் ஆராதிக்கிறவன், தேவனுக்கு உண்மையாய் கொடுக்கிறவன், தேவனுடைய சபைக்கு உண்மையாய் தாங்குகிற பிள்ளைகள். ஹல்லேலூயா. இவர்கள் தான் நீதிமான்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இப்போ நீங்க நீதிமான்களா எப்படி இருக்கிறீங்க யோசிச்சுக்கோங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான், நீதிமான் கரெக்டா வாசிங்க அந்த வார்த்தையை. வாட் இஸ் மீன் பை என்றும்? மை ஃபாதர் இஸ் an everlasting father. யாரு? நம்முடைய ஆண்டவர். என்றென்றும் உயிருள்ள வரைக்கும் நம்மளுக்கு அவர் தகப்பனாய் இருக்கிறபடினாலே அவர் என்றும் நம்மளை அசைக்கப்படாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ நம்ம நீதிமானா இருந்தால் நம்ம அசைக்கப்பட போவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு இந்த காரியத்தை நான் சொல்லணும்னா நிறைய காரியங்களுக்கு ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இருக்கு. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் இருக்கு. யாருன்னா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரமாய் நோவாவை அந்த சந்ததியிலே அவனை நீதிமானாய் தேவன் கண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோசேப்பை பலவிதமான சூழ்நிலையில அவன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் கண்டதுனாலே அந்த பார்வோன் இடத்துல யோசேப்பை தேவன் உயர்த்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்ப சூழ்நிலைகள், குடும்பத்தின் தேவைகள், உலகத்தின் தேவைகள், இதற்கு மத்தியிலே நாம் நீதிமான்களாய் காணப்படும் போதுதான் நாம அசைக்கப்படாத வாழ்க்கை தேவன் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை குறித்துலாம் நான் இப்போ பேச வரல. ஆமே. அதனால் நீங்கள் வீட்டில் போய் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆதியாகமம் 7:1, 44, 41 இதெல்லாம் வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. 41, 44 வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. அவர்களெல்லாம் நீதிமான்களாய் தேவனுக்கு முன்பாக இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எத்தனை விதமான போராட்டங்கள் வந்தாலும் அவர்களை அசைக்காதபடிக்கு தேவன் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு பலவிதமான சூழ்நிலையில ஏன் பாஸ்டர் நாங்களா இப்படி இருக்கிறோம் கேட்டீங்கன்னா எடுத்து வாசிங்க. லூக்கா 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படலாம். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து, நம்மளுடைய பிரச்சனைகளை கண்டு நம்ம பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். எப்படியா? இப்போ உங்களிடத்துல சோர்வோடு காணப்படுகிற பிள்ளைகள் எத்தனை பேர்? இன்க்ளூடிங் என்னோட சேர்த்து தான் நான் கரங்களை உயர்த்துறேன்.
நிறைய பிரச்சனைகள் இருக்கு பாஸ்டர், இத்தனை காரியங்கள் இந்த மாதத்தில் இருக்கு, இத்தனை லோன் கட்டணும், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, இத்தனை விதமான காரியங்கள் எனக்கு இன்னும் நடக்காம இருக்கு, நான் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் எல்லாமே தோல்வியாய் முடிந்திருக்கு. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். மற்றவங்களும் சூப்பராக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்போ இதனால தான் நம்மளுடைய இருதயம் என்ன ஆயிதான்? சத்தமா சொல்லுங்களேன். மற்றபடிலாம் பக்காவாக இருப்பேன் பாஸ்டர், இதனால தான் இதெல்லாம் திங்க் பண்ணி தான் என்னுடைய ஆவிக்குரிய விஷயத்தில் நான் கொஞ்சம் பின்மாற்றமாக போயிட்டேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களை பார்த்து தான் என் தேவன் இந்த நாள் கால வேளையில் சொல்கிற 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது நம்ம யாரை தொழுது கொள்ளுகிறோம் ஃபர்ஸ்ட் நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறபடியினாலே தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அப்ப புரிஞ்சுக்கோங்க, நாம எப்படியாப்பட்டவரை சேவிக்கிறோம், எப்படியாப்பட்டவரை இந்த நாள்ல ஆராதிக்க வந்திருக்கிறோம்னா எல்லாவற்றையும் தனக்கு கீழ்பட்டு வைத்திருக்கிறவரை ஆராதிக்கிறோம். ஆமென். அவரால் கூடாத காரியம் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படியாப்பட்ட மகத்துவமான தேவத்தை நம்ம கொண்டு இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்லாகும். இதெல்லாம் தெரியுது இல்ல? அப்போ எப்படி இருக்கணும்? நம்ம எடுத்து வாசிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை. எப்படி இருக்கணும்னா கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால். கிறிஸ்துவுடன் கூட எழுந்தேன்னு சொல்ற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் முக்கியமா. நம்மள எப்படி எழுந்திருக்கிறோம்? பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியா கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் அவர் இருக்கிறபடினாலே நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கணும்னா மேலானவைகளை தேடணுமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாஸ்டர் இந்த மாதத்துல 10,000 ரூபாய் இருக்கு, 10,000 ரூபாய் கடன் இருக்கு பாஸ்டர், அந்த 10,000 ரூபாய் வந்தாலே போதும். நான் திரும்ப உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க டிசைட் பண்ணாதீங்க. இதுவரைக்கும் பண்ணியிருப்பீங்க, இனிமேட்ல நீங்க டிசைட் பண்ணாதீங்க. ஆண்டவரே உமக்கு தெரியும், என் தேவைகள் என்னன்னு உமக்கு தெரியும், எனக்கு நிறைவேற்றித்தாங்க. இதுதான் உங்களுடைய வார்த்தையா இருக்கணும். அவர் ஆசீர்வதிக்க, அளவில்லாமல் கொடுக்க அவர் எப்படி உள்ளவரா? இப்பதானே சொன்னேன், அவர் தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமையும் அவர் கீழே இருக்கிறதுனால ஏதோ வேணாலும் கொடுப்பாரு. மேக்ஸ் எத்தனை பேர் மேக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? அதில் ஒன்று நம்பர்ஸ் போட்டுனே வந்துட்டு கடைசியாக ஒன்று போடுவாங்க. என்ன போடுவாங்க? இன்ஃபினிட்டி. வாட் இஸ் மீன் பை இன்ஃபினிட்டி? முடிவே இல்லை அதற்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் ஆண்டவரை எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக தேட 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 உங்களுடைய பிளெஸிங்ஸ்க்கு இன்ஃபினிட்டி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அளவில்லாமல் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மாபெரும் தெய்வமாய் இருக்கிறபடினாலே, அவர் மகிமையான வல்லமை உடையவர்னாலே அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவர் என்று நீங்கள் மேலானவைகளையே தேடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி அவர் மேலானவைகளை தேடும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, சங்கீதம் வாசித்த சங்கீதத்தில் 139ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்க மேலானவைகளை தேவனிடத்தில் தேடும்போது 139:10, அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். நீங்கள் தேடும்போது அவருடைய கை நம்மளை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இந்த மாதம் முழுவதுமாய் வலது கரம் எப்படி நடத்துமா? நம்மளை பிடித்து நடத்தும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீரே ஆனால் நான் இந்த கடல் மேல நடந்து வரட்டுமா? ஆமென், ஹல்லேலூயா. அது வரைக்கும் அவன் பயந்தவன். அதுக்கப்புறமா ஆண்டவரை பார்த்த உடனே படகு அசைறத கவனிக்கல. ஏன்னா அவர் பார்த்துட்டான். ஆமென். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த 10 மாதங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நீங்க பார்த்து பார்த்து அசைவோட காணப்படுவதான தேவ ஜனமே, உங்களை இந்த நாளிலே என் தேவன் பார்த்து சொல்லுகிறார், நீ என்ன பாரு, நான் உன் பக்கத்தில் வரப்போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல இப்போ நம்ம அதான் பேசுவோம். நீரே ஆனால், நீ என் கூட இருப்பீரானால், ஆமென்,
நான் இந்த ஜலத்தின் மேல எங்க எது பிரச்சனையோ அதன் மேல நான் நடந்து வரட்டுமான்னு கேட்குறான். ஆமென். வாடாடின்ட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாடான்னு சொல்றவருக்கு அவனை பாதுகாக்க தெரியுமா தெரியாதா? கரெக்டா அவரை பார்த்துட்டு நடக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆமென். ஆண்டவரை நோக்கி நீங்க இந்த மாதத்துல நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை வராது, நான் சொல்லுகிறேன். ஆமென். என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன். எப்போ நீங்க ஆண்டவரை பின்பற்றி எல்லா காரியத்திலும் இதெல்லாம் எனக்கு இழந்து போயிடுச்சு, எல்லாரும் இப்படி பேசுறாங்களே, இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிறேன், என் உடம்பு ஒத்துழைக்கலையே, என் பிரச்சனை ஒத்துழைக்கலையே, எனக்கு வருமானம் பெருகலையே என்று காத்திருக்கிறதால தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து என் தேவன் சொல்லுகிறார், என்னை நோக்கி கடந்து வா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தின் காரியத்தை பார்க்காதே, நீ விரும்புகிற, நீர் ஆராதிக்கிற உன் பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவரை நீர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா வந்தவன் உலகத்தை பார்த்ததுனால தான் உள்ள போனான். ஆமென். அப்போ என்ன பண்றாரு அவரு, என் தாசன், என் தகப்பன் என்ன பண்றாரு, மனதுருகி அவன் கையை பிடிச்சு தூக்குறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, அற்ப விசுவாசியே, அற்ப விசுவாசியே, கர்ப்பத்திலிருந்து உன்னை நடத்தினவன் இந்த ஒரு 10 லட்சத்தை உன்னை காப்பாற்ற மாட்டானா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாயின் கர்ப்பத்திலிருந்து உருவேறு பெருகும் நாள் முதற்கொண்டு உன்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் வைத்தவன் இந்த ஷோல்டர் பிரச்சனையை மாற்ற மாட்டானா? ஆமென். விசுவாசத்தை இழக்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கேயோ இருந்து திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு வர வைத்தனே, உங்களை நான் காப்பாற்ற மாட்டேனா? இந்த நாள் காலை வேளையில் உங்களை பார்த்து என் தேவன் கேட்கிறார். ஹல்லேலூயா. கலங்காத மகளே, திகையாதே, நானே உன் தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதுவரையும் அசையாம வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உயிருள்ள வரைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன்ல, கொஞ்சம் அந்த இன்சிடெண்ட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாகவே நினச்சி பார்த்துக்கோ. நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுப்பா, நம்ம குடும்பத்தை யார் பார்த்துருப்போம், யோசிச்சு பாருங்களேன். அப்படி விடலை. ஆமென். ஹல்லேலூயா. கரம் பிடித்தவர், கரம் பிடித்து கண்மலை மேல் கரம் பிடித்து கண்மலை மேல் ஒரு தாய். ஹல்லேலூயா. நம்மளை தேற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் இடத்துல போய் சொன்னாலும், இன்க்ளூடிங் நம்மளுடைய சொந்தங்களா இருந்தாலும், நம்மளை பெற்றெடுத்தவர்களா இருந்தாலும், கூட பிறந்தவர்களா இருந்தாலும், இவன் அவ்வளவுதான், இவனுடைய காரியம் இப்படிதான், இவன் அவ்வளவுதான். எல்லாருடைய சூழ்நிலை எல்லார் வீட்லையும் நடந்திருக்கும் இந்த காரியம்லாம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதுதான் தகப்பனார் போயிட்டார். என்னுடைய சூழ்நிலையே சொல்றேன், தகப்பனார் போயிட்டார், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே உங்களுடைய வலது கையை பிடித்து என் தேவன் இந்த மாதம் முழுவதும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வலது கையை பிடித்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. இந்த மாதத்துல இந்த இப்படி நாம இப்ப சொல்றத ஆண்டவர் உங்களிடத்துல பேசுகிற பிரகாரமாகவே வைத்துக் கொள்ளுங்களேன். அவர் வலது பரிசத்துல இருக்கிறவர் என்று அறிந்திருக்கிறோம், அவர் வல்லமை உள்ள தேவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாள் காலை வேளையில அவர் உங்களுடைய வலது கரத்தை பிடிக்க போகிறார். சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு வேளையில சொல்லுங்க. உங்களை பார்த்து என் தேவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உன் வலது கை இந்த நாளில பிடித்து. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் என் தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். நான் உன் கூட வலது பாரிசத்தில் இருக்கிறபடினாலே நான் உன்னை அசைக்கப்படுவதில்லை. அதனால இந்த கால வேளையில உன்னுடைய வலது கையை நான் பிடித்து, நீ பயப்படாதே, பயப்படாதே மகளே, மகனே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் இந்த மாதம் முழுவதும் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை பிடித்து இந்த மாதம் முழுவதும் உன் தேவைகளில, உன் பிரச்சனைகளில, உன்னுடைய போராட்டங்களில தாங்கி நடத்துவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது உங்க கரங்களை பிடித்து என்ன பண்றார்? 13ஆம் வசனத்தை வாசிங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, உன் வலது கையை பிடித்து
பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கூட யார் இருக்க போறார் இந்த மாதத்துல? கர்த்தரே என் கூட இருக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என்ன பண்றாரா? நம்ம கைப்பிடிச்சு ரெண்டு காரியத்தை சொல்லி இருக்கிறேன். ஒன்னு நம்மளுக்கு துணையா இருக்க போறாரு, ஒன்னு நம்மளை தாங்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என்ன பண்ணணும்? சங்கீதம் 116 சங்கீதம், 16 சங்கீதம் வாசித்த சங்கீத வாக்குத்தத்தத்தை வாசிங்க. 16:8 வாசிங்க. என்ன பண்ணணும்? இன்னைக்கு உண்டான தலைப்புக்குள்ளாக வரேன். அவர் நம்மளை இந்த நாளிலே தாங்கி துணையாய் நிற்பேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம அசைக்கப்படாமல் இருப்பதற்கு நாம என்ன செய்யணும் இந்த மாதத்துல? எடுத்து வாசிங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். போதுமா? இந்த மாதத்துல என்ன பண்ணணும் பிரதர்ஸ்? யார எத்தனை பேர் ஒரு போட்டோ வாங்கி வந்து பைக்குக்கு முன்னாடி காருக்கு முன்னாடி வச்சிட்டா அவர் முன்னாடி வைக்கிறலாம் அர்த்தம் கிடையாது. ஆமே, ஹalleluya, ஹalleluya. போட்டோல வாசம் பண்ணுகிற தேவன் அல்ல என் தேவன். ஆமே. ஒரு ஃப்ரேம் போட்டு அவரை அடைக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு கனெக்ஷன் குத்து அவர் கையிலேருந்து ஒரு ஒளியை வர வைக்க முடியாது என் தேவன் இடத்துல. ஆமே. இப்போதான் பார்த்தேன், காட்டம்பாக்கத்தில் ஒரு வண்டியில் பார்த்தேன். அது எத்தனை பேர் ஒரு கனெக்ஷன் கொடுத்தவுடனே அந்த ஃபோட்டோவில் லைட் ஏறுது. ஆமே, வண்டியில் அதுலேருந்து ஒரு என்ன பண்ணுறாரு, அங்கேயும் ஒரு ஒளி வருது, இவர் கையிலேருந்தோம். ஆமாம், ஒரு ஒளி போதுமா உங்களுக்கெல்லாம்? கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. ஆமே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவரை இதில் வேற விலை பேசுவோம். அவருக்கு 300 ரூபாவா? ஒரு 50 ரூபா கம்மி பண்ணிக்கிறியா? அவ்வளோ சீப் ஆகிட்டார்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹalleluya, ஹalleluya. இங்கே வைங்க அவரை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹalleluya. இங்கே இருந்தால் டைம் லேட்டாக வர மாட்டோம். இங்கே இருந்தால் தேவனை நேரத்துக்கு ஆராதிப்போம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கரெக்டாக இல்லையா சிஸ்டர்? சாக்கு போக்கு. உங்கள் பணம் இங்கே இருக்கிறதுனால தான் பணம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரெயினுக்கு முன்னாடியே போய் நிற்கிறோம். ஆமே. பணம் எங்கே இருக்குது? பணம் நான் உழைச்ச காசு வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஆமே. அது இங்கே இருக்கிறனால தான் என்ன பண்ணுறோம்? டைமுக்கு போய் நிற்கிறோம். நம்மளுடைய பிஸ்னஸ் இங்கே இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறோம்? டைமுக்கு அங்கே போய் நிற்கிறோம். நம்மளுக்கு வேலை நம்மளுக்கு இங்கே இருக்கிறதுனால தான் டைமுக்கு கம்பெனியில் போய் நிற்கிறோம். நம்மளுக்கு இங்கே காரியங்கள், நம்மளுடைய வருமானம் தேவை, டியூ கட்டணும், ஆட்டோக்கு வண்டிக்கு டியூ கட்டணும்னு சொல்கிறதுனால தான் கரெக்டான டைமுக்கு போய் ஆட்டோவில் உட்காந்து தூக்கமே வந்தாலும் ஆன் பண்ணிட்டு ஆமே ரேப்பிடோவோ ஸ்விக்கியோ ஓட்டின்னு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹalleluya. இங்கிருந்து அதை தூக்குங்க, ஆண்டவர் உள்ள வைங்க, எல்லாவற்றையும் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. அதே ஏற்ற வசனம் எங்க இது படிச்சோம்? சங்கீதக்காரன் தாவீது சொல்றத அங்க அப்போஸ்தலராகிய பவுல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலும் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாரு. அங்க என்ன சொல்றாரு? கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடினால் அப்படி முடிச்சிட்டாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் வித்தியாசமா சொல்றாரு. வாசிங்களேன். 2:25. அவரை குறித்து தாவீது, கவனிங்க, அதே வசனம் தான், மாற்றம் இருக்கு. கர்த்தரை இப்ப நீங்க தாவீது சொன்னதை விட்டுருங்க, இவர் சொல்றதுக்கு வாங்க. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படாதபடிக்கு. அப்ப புரிஞ்சுக்கோங்க, அங்க சொன்னது வேற. தாவீது என்ன சொல்றாரு? அவர் வலது பரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. இங்க சொல்லும் போது நான் அசைக்கப்படாம இருக்கிறதுக்கு அவர் என் வலது பரிசத்தில் இருந்தாகணும். ஆமே, ஹalleluya. அந்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் வார்த்தைகள் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஆமே. ஆனா சொல்லுகிறதான காரியம் முக்கியம். ஆமே. அங்க இருந்தா அசைக்கப்படுவதில்லை, இங்க நான் அசைக்கப்படாமல் இருக்கிறதுக்கு அவர் இருக்கணும். ஆமே. எத்தனை பேர் இதை பெற்றுக்கொள்ள போறீங்க? ஹalleluya. நான் இந்த மரத்துல தோல்வி அடையக்கூடாது, என்னுடைய காரியத்துல நான் தோல்வி அடையக்கூடாது, என்னுடைய பலவீனத்தை தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்கணும்னா அவர் என் கூட இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, 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 ஹalleluya. யார் கூட இருந்தார், எப்படிலாம் நடந்தார் சொல்லிட்டு இங்க பாத்துக்கோங்க.
டிஃபரன்ஸ் பிட்வீன் சொல்ல வரல, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அப்படின்னா என்ன அர்த்தம்? டீச்சர்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒப்பிட்டு காட்டுறது ரெண்டுத்தையும். ஆமே. அருமையான நேரத்தில் இந்த நாளில் சங்கீதக்காரன் தாவீது இந்த நாளில் நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டு நிமித்தமாய். அதையும் யாருக்கு என் தேவன் அற்புதங்களை செய்தார், யார் முன்பாக வைத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் என்று ரெண்டுத்தையும் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. அதிகபட்சம் 15 நிமிஷத்தில் முடிச்சிடறேன், என் டைம்குள்ளே தான் இருக்கிறேன். எடுத்து வாசிங்க. யார் அவரை முன்பாக வைத்தார், என்னெல்லாம் நடந்தது, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை, எல்லாருடைய வாகனத்திலும் இருக்கிறதான ஒரு வார்த்தை. சொல்லுங்க. ஸ்டிக்கர்ல மட்டும் வச்சிட்டா போதாது, வரேன் பின்னாடி. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர் மோசேயை நோக்கி, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அருமையான பிள்ளைகள், கரங்களை பக்கத்தில் இருக்கிறோம், கரங்களை பிடித்து சொல்லுங்க ஒரு வார்த்தை. இந்த மாதத்துல தேவனுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும், உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அல்லேலூயா. அதுதான் இளைப்பாறுதல். இளைப்பாறுதல்னா பிரச்சனை இல்லாம இருக்கதான் இளைப்பாறுதல். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, இந்த மாதத்துல தேவன் நமது வலது பக்கத்துல இருந்து நம்ம அசைக்கப்படாமல் இருக்கணும்னா தேவனை முன்பாக வைக்கணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அவரை முன்பாக வைக்கும் போது அவர் என்ன செய்தார், மோசேக்கு என்ன செய்தார், அதை அப்படியே இங்க டிஸ்டிங்விஷ் பண்ணி அருமையான சங்கீதத்தில் உங்களுக்கு அது ஒப்பிட்டு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசிங்க. முதல் காரியம் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. கடகரன் வாசிங்க. யாத்திராகமம் 23:20. முதல் காரியம், வழியில் உன்னை காக்கிறதற்கும், வழியில் உண்மை இந்த மாதம் முழுவதும் காக்கிறதற்கு நான் ஆயத்தம் பண்ணின சிஸ்டர்ஸ், நீங்க எப்போ தேவனை உங்களுக்கு முன்பாக வைக்கிறீர்களோ இந்த மாதம் முழுவதும் உங்களை காப்பதற்கு என் தேவன் என்ன பண்றாரா, தேவ தூதரை கட்டளையிடுகிறாரா. ஆமென். எனக்கு டைம் இல்லை, அதனால கலந்து போகிறேன். யாரை கட்டளையிடுகிறாரா? தூதனை கட்டளையிடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வசனம் இருக்குல்ல, சங்கீதக்காரன் தாவீது சொல்றல, வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களை. எத்தனை பேர் இந்த நம்மை தேவனை ஆராதிக்கிற அவர் எப்படியாப்பட்டவர்னா, தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமையும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறவர்களை ஆராதிக்கிற நாம் இந்த மாதம் முழுவதும் நாம எதிர்நோக்கி காத்திருக்கிறதான காரியத்தை தேவனுக்கு முன்பாக வைக்கும் போது எல்லாவற்றையும் மேற்கொள்ள என் தேவன் உங்களுக்கு முன்பதாகவே தேவ தூதரை அந்த இடத்துல கட்டளையிடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு ஒத்த வசனம் சங்கீதம் 121ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 121:5 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. அவர் தூதனை கட்டளையிடுவார். அந்த தூதன் எப்படி இருப்பான்னா, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். நிழல் நம்மளை விட்டு. அதே போல இந்த மாதத்துல தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க தேவனை இந்த மாதத்துல முன்பாக வைத்தீர்களா, அவர் தூதர் உங்களுக்கு நிழலாய் இருப்பாங்க. ஆமென். எதுவும் உங்களை மேற்கொள்ளாது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் எடுத்து வாசிங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. அவரை முன்பாக வைத்தால் அவர் என்ன பண்ணுவார்? முதல் காரியம் தூதனை கட்டளையிடுவார், அந்த தூதன் நிழலாய் இருப்பார். இரண்டாவது காரியம் எடுத்து வாசிங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை, உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே. நீங்க அவரை முன்னாடி வச்சீங்கன்னா அவர் முன் செல்வாரு. எகிப்தில் உங்களோடு இருந்து, எகிப்தில் உங்களோடு கூட இருந்தாரு. உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றைப் போலவும், அற்புதங்களையும் இப்ப நான் முன்னாடியே சொல்லிட்டேன், வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். என்ன பண்ணுவாராம்? அவரை முன்பாக வச்சீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்காக என்ன பண்ணுவார் பிரதர்? இந்த மாதத்துல நீங்க அவரை உங்களுடைய எல்லா கஷ்டத்தின் மத்தியிலும், பண கஷ்டத்தின் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும், பலவீனத்தின் மத்தியிலும் அவரை முன்பாக வைத்தால் சத்துருக்களை எதிர்கொண்டு என் தேவன் யுத்தம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் ஒன்று இருக்குல்ல, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நம்ம பின்னாடி இருக்க போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நம்மளுக்காக யுத்தம் பண்ண போகிறார். அல்லேலூயா.
சங்கீதக்காரன் தாவீது இதை குறித்து என்ன சொல்லுகிறார் பாக்குறங்க. அவர் யுத்தம் பண்ணுகிறதுனால சங்கீதம் 98ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 98:1 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. அவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணார்னா ரட்சிப்பு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்றீங்க. ஹல்லேலூயா. இங்க அதை தான் சொல்ல வரேன். ஆண்டவரை நீங்க முன்பாக வைத்தால் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு நிச்சயமாய் இந்த மாதத்துல ரட்சிப்பு உண்டாகும். ஆமே. ரட்சிப்பு மீன்ஸ் விடுதலை, ஆசீர்வாதம் உண்டாகும். ஆமே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் எடுத்து வாசிங்க. உபாகமம், லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். யார் சத்துருவ? யார் சத்துருவ? உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கையில் எப்படிங்களா? பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லுங்க அவங்களை பார்த்து. உங்கள் உங்கள் பிரதர் சைடில் வரலையா? கைகளை பிடிச்சு சொல்லுங்க. பிரதர், உங்கள் சத்துருக்களை இந்த மாதத்தில் நீங்க துரத்த போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துரத்துவீர்கள். அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். எப்படியா? பட்டயத்தினாலே உங்கள் சத்துருக்களை இந்த மாதத்துல என் தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறபடினாலே நீங்கள் விழப்படபடியாக செய்ய போறீங்க. ஆமே. ஹல்லேலூயா. அந்த பட்டயம் எதுன்னு தெரியுமா? வேதமே உங்களுக்கு பட்டயம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையே உங்களுக்கு பட்டயம். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இதை குறித்து என்ன சொல்றாருன்னா, அந்த பட்டயத்தினால என்ன செய்வார்னா, ஆண்டவர் 118ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 118 15 118:15. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தருடைய வலது கரம் அந்த பட்டயத்தினாலே பராக்கிரமம் செய்ய போகிறது இந்த மாதத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சின்ன ரீகேப் போலாமா? இந்த மாதத்தில் என் தேவன் உங்களை என்ன சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தம்? நான் உன் பக்கத்தில் இருந்து நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. யார் அசைக்கப்பட மாட்டாங்க? நீதிமான்கள் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஒரு சில அசைவுகளோடு காணப்படுகிறோம். இருதயம் தோந்து போய் இருக்கிறது. உங்களை பார்த்து என் தேவன் சொல்கிறார், நான் வல்லமை உள்ள தேவன், அதிகாரம் உள்ள தேவன், எல்லாம் எனக்கு கீழே இருக்கிறது. நீங்கள் மேலானவைகளே தேடணும். ஹல்லேலூயா. எப்படி தேடணும் சொல்லுங்க? எப்படி தேடணும்? மேலானவைகளை தேடும் போது அவர் உங்கள் வலது கையை பிடித்து நடத்துவார். வலது கையை பிடித்து என்ன சொல்றாரு? இந்த மாதம் முழுவதும் நான் உங்களை தாங்குவேன், உங்களுக்கு துணை நிற்பேன் சொல்றாரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படி துணை நிற்கிறவருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லா காரியத்திலும் அவரை முன்பாக வைக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் வைத்தா? மோசேக்கு முன்பாக தேவன் சென்றதுனாலே அவனுக்கு என்ன பண்றாரா? தூதனை கட்டளையிடுகிறார். எப்போ நீங்க தேவனை முன்பாக வைக்கிறீர்களோ அவர் உங்களுக்கு தூதனை கட்டளையிடுவார். அந்த தூதனால என்ன நடக்கும்? அவருடைய வலது கை என்ன பண்ணுமா? நம்மளுக்கு நிழலாய் இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த தூதர். ரெண்டாவது என்ன பண்றாரு? அவரை முன்பாக வைக்கும்போது யுத்தம் பண்ணுவார். அந்த யுத்தத்தினாலே நம்மளுடைய வலது கை என்ன பண்ணும்? நம்மளுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணும். மூன்றாவது காரியம், அவருக்கு முன்பாக வைக்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு? சத்துருக்களை நம்ம முறியடிப்போம். அவருடைய வலது கை பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம செய்யணும்னா அவரை முன்பாக வைக்கிறது மாத்திரமில்லை. ரோமர் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க, முடிக்கிறேன். ரோமர் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை. ரோமர் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்தபடியே நீங்கள் தேவனை முன்பாக வைத்து உங்கள் முழங்கால் யாவும் முடங்கணும், நாவு யாவும் என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ணணும். இந்த ரெண்டு காரியமும் செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மளை முதலாவது தேவனுக்கு முன்பாக தாழ்த்தணும். இந்த இடத்துல என்னை உயர்த்தி வைத்தவர் என் தேவன், இந்த இடத்துல என்னை பாதுகாத்தவர் என் தேவன்,
சரீர சுகத்தை கொடுத்தவர் என் தேவன், பலத்தை கொடுத்தவர் தேவன். இந்த நிலைமையில இருந்த என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து என் சொந்தக்காரங்க மத்தியில என் தரையை உயர்த்தினவர் என் தேவன். அதனால அவரை நான் இந்த மாதத்துல முன்பாக வைப்பேன். என்னுடைய முழங்கால் யாவும் முடங்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆண்டவரை முன்பாக வைங்க. உங்களுடைய காரியத்துல முன்பாக வைக்கிறது மாத்திரமல்ல, முழங்கால் படியிட்டு வாயில அறிக்கை செலுத்துங்க. எப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டேன். ஆண்டவரே, இந்த காரியத்துக்கு போறேன், இந்த காரியத்துக்கு நீங்க முன்பாக போங்க, நீங்க எனக்காக பரிந்து பேசுங்க, எனக்காக யுத்தம் பண்ணுங்க, எனக்கு நிழலாய் கூட வாங்க, எனக்குன்னு ஒரு தூதரை கட்டளையிடுங்க, எனக்காக சத்துருவை நீங்க உங்கள் பட்டயத்தினால வீழ்த்து போடுங்க, அதனால நான் ரட்சிப்படைவேன். ஆமென். அதனால நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. முழங்கால் படியிட்டு தேவனை முன்பாக வைத்து அறிக்கை செய்யும் போது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை, வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசி. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசி. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க செய்தால், இந்த கிரியைகள் எல்லாம் நீங்கள் செய்தால் அவர் அதை அறிவார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் உனக்கு இருக்கிற பிரச்சனையில நீ இதெல்லாம் செஞ்சியே, என்னை மறுதலியாமல் இதை செஞ்சிருக்கிறியே, ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையை கேட்டு நீ பின்பற்றி நடந்திருக்கிறியே, பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே, வசனத்தை பாஸ்டர் சொன்ன இந்த கால வேளையில தேவன் பேசின வார்த்தைகளை கைக்கொண்டபடியினால் இந்த மாதத்துல உனக்கு திறந்த வாசலை, ஆசீர்வாதத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒருவனும் அதை உன்னிடத்துல பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த கொம்பனாலும் உன் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. உனக்குன்னு இருக்கிறது வந்து சேரும். ஆமென். உனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் வந்து சேரும். நீ அசைக்கப்பட போவதில்லை. ஹல்லேலூயா. தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் வந்த ஒவ்வொரு சிறியர் முதல் பெரியவர் வரை தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த மாதம் முழுவதும் எல்லா தேவையில சந்திக்க முடியாத ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் தேவன் கொடுத்த வார்த்தையின் பிரகாரமாய் அவரை முன்பாக வைக்கும் போது இந்த மாதம் முழுவதும் நம்ம அசைக்கப்படாத வாழ்க்கை தேவன் கட்டளையிடும்படியாக ஒரு பிள்ளைகளும் தேவன் இந்த மாதத்தில் அவர் வழி நடத்தும்படியாக கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மேன்மைப்படுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025 வருஷத்தின் இந்த 11ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாள் கால வேளையில அருமையான பிள்ளைகளோடு அடியனை காண செய்து விசேஷமாக இந்த பரிசுத்த பந்தியில் பங்கு கொள்ளும்படியாக நீ பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்து. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளில் நீர் பேசின வார்த்தையின் பிரகாரமாய் நீர் அவர்களுக்காக ஒரு தூதனை ஏற்படுத்தி அவர்களுக்கு நிழலாய் இருந்து யுத்தம் பண்ணி அவர்களை ரட்சிக்கவும், ஆண்டவரே அவர்களுடைய சத்துருக்களை முறியடிக்க நீர் பராக்கிரமசாலி என்று நாங்கள் விசுவாசித்து நாங்கள் கடந்து போகிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்கள் தேவைகளை நீர் அறிந்து எங்கள் பக்கத்தில் இருந்து அசைக்கப்படாதபடி நீ பாதுகாத்து வழிநடத்துவீராக. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வரை தரப்பட்ட மக்கள் நல்ல பேசி அடுத்த வாரத்தில் கொண்டு வருவீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் என்று மட்டும் சதா காலம் நம்ம அனைவரும் கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 3 ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க.